ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூல ஒரு பை அடிச்சிருந்தோம். அது பை வந்து எஸ்எல் அடிச்சுட்டு திருப்பி போயிடுச்சு. ஏன் அந்த பை எடுத்தோம், எதனால எஸ்எல் அடிச்சிச்சு, எதனால திருப்பி அது எஸ்எல் டு டிபி போச்சுன்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ப்ரைஸ் ஓவராலா வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் இங்க கேப்பு, இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரேட் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த கேப்ல வந்து ஒரு 50% போகலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன் 50% போகலாம் அப்படின்னா, இந்த பக்கம் அது பேர் என்னது, ஒரு ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து ஸ்வீப் பண்ணிருந்துச்சு ப்ரைஸு. ஸோ அதனால போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். டெய்லி ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். டெய்லி வச்சா கொச கொசன்னு தெரியும், அதனால தான். இந்த ப்ரீவியஸ் டே லோவை வந்து இந்த இந்த லோவை இந்த லோவை எடுக்கலாம்னு பார்க்குறோம். எடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த லோவை மார்க் பண்ணி வச்சிருந்தேன் நான் சார்ட்ல. இந்த லோ வந்து ப்ரீவியஸ் இந்த லோ வந்து இஎஸ் என்கியூ எடுத்துருந்துச்சு, இஎஸ் எடுக்காம இருந்துச்சு. இந்த லோ வந்து அடுத்து நெக்ஸ்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போகலான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ப்ரைஸ் அதே மாதிரி 9:30க்கு ஓப்பன் ஆயிட்டு க்ளோ வந்து ஸ்வீப் பண்ணிச்சு, பண்ணிட்டு மேலே ஏத்துனா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு திரும்பி செல் ஆகலாம். ஏன்னா ப்ரைஸ் ஓவராலா இங்க இருந்து 15 மினிட்ஸ்ல எஸ்எம்டி கொடுத்துட்டு செல்லுக்கு தான் இருந்துச்சு. நேற்று வந்து பேங்க் ஹாலிடேல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா செல் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஃபர்தரா. ஏன்னா அது 1 ஹவர் எஃபிஜிக்குள்ள வந்துருந்துச்சு ப்ரைஸ், இதுல வரல. வந்துட்டு அப்படியே செல்லுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க கரெக்டாக அது இன்னொரு ரெஃப்யூஜிக்கு வந்துட்டு சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணிட்டு டேரக்டா செல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய செல் நடந்துருச்சு. ஏசியாலையும் லண்டன்லயும் இவ்வளவு பெரிய செல் நடந்துருச்சு. ஸோ சின்னதாக ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு திரும்பி அகைன் செல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் செல் பார்த்ததுக்கான ரீசன். நான் இந்த லோவை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லோவில் இருந்து எப்படி பை ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த லோ எடுத்திருக்காது, இஎஸ் எடுத்திருக்காது, என்கே எடுத்திருக்கோம். டைரக்டா நம்ம அப்படியே 1 மினிட் போயிடலாம். ஸோ ப்ரைஸு இந்த லோவை வந்து கரெக்டாக இங்கே ஒரு ஸ்வீப் நடக்குது. நடந்துட்டு உண்மையிலே சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணுது. சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணோன்னே என்ட்ரி போயிட்டு ஒரு 50% நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அந்த கேப்போட 50% டார்கெட் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் ஓவரால் செல் ஆயிருக்குனால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1:2னா 1:2 வெளில வந்துடலாம். இல்லை 1:3னா 1:3 வெளில வந்துடலாம். இல்லை நீங்கள் ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்கன்னா அந்த டார்கெட் அச்சீவ் வர வரைக்கும் நீங்கள் போயிட்டு வெளில வந்துடலாம். ஸோ இது வந்து ட்ரேடு. இது நான் கட்டானா சொல்றேன். ஏன்டா எஸ்எல் அடிச்சுதுன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், 15 செகண்ட்ஸ்ல போயிட்டு இந்த இடத்த டேப் பண்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சிஎஸ்டி வச்சிருச்சுன்னு நினைச்சு அடிச்சிட்டேன். அதாவது வச்சிரும்னு நினைச்சு அடிச்சிட்டேன். பிரைஸ் இங்க ஓப்பன் ஆகுதா, இங்க ஓப்பன் ஆகுதா, ஓப்பன் ஆயிட்டு மேல போயிட்டு இந்த இடத்த வந்து லாஸ்ட் 5 செகண்ட் வந்து இந்த இந்த க்ளோஸ் கரெக்டா நான் அந்த 5 செகண்டுக்கு முன்னாடி அடிக்கிறேன். டக்குன்னு இறக்கி க்ளோஸ் வச்சிருச்சு. அச்சோ போச்சுடா அப்படின்ட்டு எஸ்எல்ல நாட்டுறேன். இங்கேதான் அசிருந்தேன். இங்கேயா இந்த இடத்துல வச்சிருந்தேன், அப்படியே அடிச்சிருச்சு. இந்த இந்த லோ நினைக்கிறேன். போயிட்டு திரும்பி ரீட்டர்ஸ் மேல எடுப்பான்னு நினைச்சேன், எடுக்காம அப்படியே திருப்பிட்டான். ஸோ இது நம்ம மிஸ்டேக் தான், இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் பார்த்துருங்க. ஏஎஸ்எல் ஆச்சுங்க. இந்த கேண்டில் என்ட்ரி ஆயிருக்கேன். இந்த கேண்டில் எஸ்எல் அடிச்சிருச்சு. அப்படியே அடிச்சு அப்படியே அப்படியே இங்க இருந்து அடுத்த ஒரு சிஎஸ்டி ஃபார்ம் ஆனது. இந்த சிஎஸ்டி இருந்து அப்படியே டைரக்டா போய் இது 15 செகண்ட்ஸ்ல அடுத்து எடுக்கிறதா இருந்தா இந்த கேண்டில் இங்க நமக்கு ரேஞ்ச் கேண்டில் இருக்கு. ரேஞ்ச் கேண்டில் லோவை இங்க எடுக்குது. இந்த கேண்டில் மேல க்ளோஸ் வச்சா நம்ம இங்கே என்ட்ரி பண்ணலாம். இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துட்டு இந்த லோல எஸ்எல் இல்லை இந்த லோல எஸ்எல் பிரைஸ் அடுத்து அப்படி டக் டப்புன்னு தூக்கி மேல அப்படி ஏத்திட்டான். ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேட் எக்ஸிகியூஷன்ஸ். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி அடிச்சோம். ஏன் என்ட்ரி அடிச்சோம்னா, சிஎஸ்டி வந்து க்ளோஸ் கரெக்டா லாஸ்ட் அந்த 5 செகண்ட்ல பார்த்து தெரியும். கடைசி அந்த ஒரு கேண்டில் வந்து திருப்பிட்டான். அந்த ஒரு கேண்டில் திருப்பாம க்ளோஸ் வச்சிருந்தானா சூப்பரா இருந்திருக்கும். இந்தா இங்க அடிச்சோம் கடைசி அதாவது இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பனிங் கேண்டில் 9:30 கேண்டில் சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணுது. அடுத்த கேண்டில் ஃபார்ம் பண்ணுது. கடைசி அந்த 5 செகண்ட் வந்து இந்த மாதிரி இன்சைடா க்ளோஸ் வச்சிருச்சு. சிஎஸ்டி ஃபார்ம் ஆகாம க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த கேண்டில் என்ட்ரி ஆயிடுச்சு. எனக்கு இந்த கேண்டில் எஸ்எல் ஆயிடுச்சு. ரொம்பலாம் இல்லை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த லோல தான் எஸ்எல் ஆச்சு $500. ஸோ இதோட இன்னைக்கு ஒரு ட்ரேடு தான். நாங்கள் $500 லாஸ் ஆச்சுன்னா அக்கௌண்ட் லாக் பண்ற மாதிரி செக் பண்ணியிருந்தோம். ஸோ க்ளோஸ் பண்றதுக்குள்ள டக்கு டக்குன்னு டப்பு நல்லா நடந்து போச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 கேண்டில்லேன்னு திருப்பி வான்னு பார்த்து திருப்பல. $500 அப்படியே கொடுத்துட்டு உட்காந்துட்டோம். ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேட் எக்ஸிகியூஷன். இந்த ட்ரேட் எக்ஸிகியூஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த லெவல்ல இருந்து இங்கேயே நீ பை போன, இந்த லெவல் தான் இங்கே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது.
நான் அதுக்கு முன்னாடி ஒரு லெவல் அங்க மார்க் பண்ணி வச்சிருந்தேன். அந்த லெவல டேப் பண்ணி திருப்பிடுவான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஸோ இந்த இதுல ஒரு எஸ்எம்டி கிளியரா இருக்கும். 5 செகண்ட்ஸா இருக்கும். 15 செகண்ட்ஸ் வச்சாரேன். இங்க ஒரு எஸ்எம்டி கிளீனா இருக்கும். கிளீன் எஸ்எம்டி. இந்த லோஸை இங்க எடுத்திருக்கோம், இங்க எடுத்திருக்காது. இந்த ரேஞ்ச் லோவை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான். இதுல இப்ப நம்ம அக்கௌண்ட் லாக் போடுறதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. நல்ல விஷயம்னு பார்த்தா ஓவர் ட்ரேட் பண்ண விடாம தடுக்கும். கெட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களால ட்ரேடே பண்ண முடியாது அந்த $500 லாஸ்க்கு அப்புறம். இதெல்லாம் ஈஸி பை. இந்த பை எல்லாம் ஒரு அதாவது கடைசி இந்த மாதிரி வச்சிருவான்னு நினைச்சு அடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த இந்த ஒரு சின்ன இதுதான். ஸோ இது வந்து நம்மளா நினைச்சாதான் இதெல்லாம் இது பண்ண முடியும். ஸோ நீ என்னதான் இது பண்ணாலும் அக்கௌண்ட் லாக் போட்டாலும் இது பண்ணாலும் நம்ம நினைச்சாதான் அதை சரி பண்ண முடியும். ஸோ சைக்காலஜிக்கலா நீங்க எது பண்ணாலும் நீங்க அமுக்குறதுல தான் இருக்கு. நீங்க பை செல்லு போடுறதுல தான் இருக்கு. நீங்க அக்கௌண்ட் லாக் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சா லாக் பண்ணலாம், ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், இல்ல பண்ண வேணாம்னு நினைச்சா பண்ண வேணாம், இல்ல திருப்பி அகைன் என்ட்ரி எடுக்க நினைச்சா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அக்கௌண்ட் நான் லாக் போட்டு வச்சுட்டேன். தேவையில்லாத இந்த இந்த ராசியை ரெக்கவரி பண்ணிருக்கலாம். ஈஸி பை இதெல்லாம், கொடூரமான பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான ட்ரேட் பிரேக் டவுன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செல்லை எடுத்துருக்கலாம். ஈஸி செல் தான், எல்லாமே ஈஸி தான். கொடூரமா தேவையில்லாம $500 லாஸ் பண்ணதுல அக்கௌண்ட் லாக் ஆயிட்டு இப்ப சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். ஓகே, டாடா பாய்.